ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் நான் மிளகாத்தூள் எப்படி அரைப்பேங்கிறத ஒரு வீடியோவை எடுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்க போகிறேன். இது எனக்கு எங்கள் அத்தை சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அரைச்சோம்னா 6 மாதம் ஆனாலும் மிளகாத்தூள் கலர் மாறாது, கருத்தும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் இப்போவும் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைப்பேன். அவங்க இப்போ இல்லை, ஆனாலும் அவங்க சொன்ன மாதிரி தான் நான் அரைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா 1 கிலோ எடுத்திருக்கேன், மல்லி 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் மிளகா மல்லி 2 நாள் நல்லா காய வச்சாச்சு. இப்போ அரைக்க கொடுக்க போகிறேன். சரி, இந்த ஸ்டேஜில் வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா நல்லா காய வச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா சவுண்டு வரணும், அப்படி தான் எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நல்லா சவுண்டு வர மாதிரி காய வச்சு அரைக்கணும்பாங்க. அதே மாதிரி மிளகா நாங்கள் ஃபுல் காம்போடு கொடுக்க மாட்டோம், பாதி காம்பை கட் பண்ணிவிட்டு தான் கொடுப்போம். அதே மாதிரி எங்கள் அத்தை இருக்கும்போது மிளகாயை இப்படி 2ஆக உடச்சி தான் கொடுப்பாங்க. இப்படி உடச்சி தான் கொடுப்பாங்க. இது ஏன் உடச்சி கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டான்னா, அவங்க சொல்லுவாங்க, மிளகா மிஷினில் போடும்போது அந்த அதிர்வில் 1-2 கீழே சிந்தும். இந்த மாதிரி நம்ம உடச்சி கொடுத்துட்டோம்னா கீழேயும் சிந்து, அந்த மாதிரி அதிர்வில் கீழே சிந்தாது, நம்மளோட மிளகாவும் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் காய வச்சு எங்கள் அத்தை இருக்கிற வரைக்கும் இப்படி உடச்சி தான் கொடுப்போம். ஆனால் இப்போ நான் உடைக்கலை, ஏன்னா எனக்கு நெடி ஒத்துக்காது. அதனால் நான் இப்போ உடைக்கலை. நான் ஃபுல்லாக காய வச்சுருவேன். ஆனால் எங்கள் அத்தை சொன்ன மாதிரி இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஆனால் உடச்சி மட்டும்தான் கொடுக்க மாட்டேன். மற்றபடி எங்கள் அத்தை சொன்ன மாதிரி தான் எல்லாமே போட்டு அரைப்பேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா மிளகா அந்த மாதிரி காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. காம்பெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி மல்லி 1 கிலோவும் காய வச்சு எடுத்தாச்சு. நல்லா காஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்படி உடச்சி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்லா மல்லி காஞ்சிருச்சு. இதுவும் நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். சில பேர் கடையில் வாங்கிட்டு அப்படியே கொடுத்து அரைப்பாங்க. மிளகா மல்லி காய வைக்காமல் அப்படியே கூட கொடுத்து அரைப்பாங்க. நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் அரைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா இது நம்ம சாப்பிட்ற பொருள், அதனால் சுத்தம் பண்ணி கொடுத்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் நினைக்கலாம், மல்லியில் என்ன தூசி வந்துட போகுதுன்னு. நீங்கள் மல்லியை பொடிச்சு பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா காய வச்சுட்டு பொடிச்சு பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்னதாக காம்பு வரும். அதே மாதிரி மல்லி மாதிரியே வேஸ்ட்டு இருக்கும் அதில். அதை நீங்கள் பொடிச்சு பார்த்திங்கன்னா தான் தெரியும். அந்த வேஸ்ட்டையும் நம்ம எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தேவையான பொருள் நாங்கள் போட்டு அரைப்போம்னா, மஞ்சள் 100 கிராம், மிளகு 50, சீரகம் 50, சோம்பு 50 கிராம் போடுவோம். அதே மாதிரி கடலைப்பருப்பு 150 கிராம் போடுவோம். அப்புறம் ஒரு 25 கிராம் பொட்டுக்கடலை சேர்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இவ்வளோ தான் நாங்கள் போட்டு அரைப்போம். மற்றபடி சுக்கு, பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நாங்கள் போட்டு அரைக்க மாட்டோம். இதுவுமே நாங்கள் வறுத்து அரைக்க மாட்டோம், வெயிலில் காய வச்சு தான் அரைப்போம். இப்போ நான் மிளகா மல்லி 2 நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சிட்டேன். இன்னையோட இது 3ஆவது நாள் மிளகா மல்லி காய வைக்கிறது. பருப்பு இன்றைக்கி தான் காய வச்சேன். நாங்கள் இதை அரைக்கிற அன்றைக்கி மட்டும்தான் காய வைப்போம். ரொம்ப நாள் வெயிலில் போட மாட்டோம், அதனால் அரைக்கிற அன்றைக்கி மட்டும்தான் காய வைப்போம். நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் மிளகாத்தூள் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி அரைச்சிட்டு வரீங்களோ அதே கலரில் முடிகிற வரைக்குமே இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கருத்தும் போகாது, கலரும் மாறாது. இப்படி தான் நாங்கள் மிளகாத்தூள் அரைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி நீங்களும் ஒரு தடவை அரைச்சி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.